வணக்கம். இன்றைக்கி காடை முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை காடை முட்டையில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எந்த முட்டையில் வேணாலும் செய்யலாம். காடை முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பயும் சாப்பிட்ற முட்டையை விட காடை முட்டையில் ஊட்டச்சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காடை முட்டையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருமே சாப்பிட்லாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த காடை முட்டை கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லையுமே காடை முட்டை கிடைக்குது. ஆனால் இப்போல்லாம் கோழி முட்டையை சாப்பிட்டு பழகிட்டு காடை முட்டை அந்தளவுக்கு பிரபலமாகலை. சொல்லப்போனால் கோழி முட்டையை விட காடை முட்டையில் தான் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிரம்பியிருக்கு. ஆனால் இந்த காடை முட்டையை வாங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும், புது முட்டையாக இருக்கா என்னென்னு. இல்லைன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கரு கூடி இருக்கும். அதெல்லாம் சில பேர் பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு தோணாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த காடை முட்டையை வாங்கும்போது அந்த பேக்கெட்டில் ஒரு முறை நல்லா அது உடஞ்சிருக்கா என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா காடை முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அது கோழி முட்டையில் உடைச்சா உடையிற மாதிரி ஈஸியாக உடஞ்சிராது. ஏன்னா அந்த காடை முட்டையினோட தோல் பகுதி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் முட்டையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அது லேசாக ஒடுங்கியிருந்தால் கூட அந்த முட்டை கெட்டு போய் அதுலேருந்து சின்ன சின்ன பூச்சி வந்துடும். இது எங்களோட சொந்த அனுபவம், அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்காக முட்டை விற்கிறவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி வருது இல்லையா, அதனால் கூட அந்த மாதிரி ஒடுங்கியிருக்கும். பெரும்பாலும் முட்டை விற்கிறவங்களே அதெல்லாம் சரி பார்த்து தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் சில நேரத்தில் கவனக்குறைவாக அந்த மாதிரி நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த காடை முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: காடை முட்டை 12, எண்ணெய் 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை ஒரு இனுங்கு, நறுக்கிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 போட்டுக்கலாம். உப்பு ஒரு தேக்கரண்டி, மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, இஞ்சி பூண்டு விழுது அரை தேக்கரண்டி, தக்காளி 1, கொத்தமல்லி பொடி அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இட்லி தட்டில் முட்டையை ஊற்றி வேக வச்சுக்கணும். கோழி முட்டையாக இருந்தால் ஒரு குழியில் 1 முட்டையை ஊற்றினா போதும். இது காடை முட்டை சின்னதாக இருக்குங்கிறதுனால ஒரு குழியில் நான் 2 முட்டை ஊற்றிக்கிறேன். 5 குழிலையும் நான் 10 முட்டை மட்டும் ஊற்றிக்கிறேன். 2 முட்டையை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி பானையை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இந்த 2 முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும் உப்பு. இது அந்த முட்டை வறுவலில் கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம், அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் 1/4 தேக்கரண்டி மட்டும் மிளகுத்தூள். அப்புறம் கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லி தலையோ நல்லா தூளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அது வெந்துருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ இட்லி எடுக்கிற மாதிரியே இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் அந்த முட்டை வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொதுவாக முட்டை அசைவ உணவுக்கெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். வெங்காயத்திலே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்பயும் எண்ணெயிலே இஞ்சி பூண்டு சேர்த்துக்காம வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா அடியிலெல்லாம் சட்டியில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலே கொத்தமல்லி பொடி ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்ச மிளகுத்தூளில் பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதாவது தொளிச்சு விடுற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா அந்த மசாலாவிலலாம் அந்த வேக வச்ச முட்டையை சேர்த்தணும், அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வரும். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம்.
அந்த வேக வச்ச முட்டையை வச்சு அது மேலெல்லாம் மசாலா கலந்து வர மாதிரி மேலாப்பில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மசாலாலாம் நல்லா அந்த முட்டையில் இறங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த முட்டையில் மிளகுத்தூள் போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இதிலே ஊற்றிடலாம். இது மேலே ஊற்றுறதுக்கு முட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இதுவே 4-5 முட்டை ஊற்றினோம்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருக்கலாம். நம்ம ஊற்றின முட்டையும் வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், மசாலா முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு புழிஞ்சு விடலாம். இதெல்லாம் தீயை அணைச்சிட்டு தான் செய்யணும், எலுமிச்சை சாறு புழிஞ்சு விடுறது. இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் கடைசியாக எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க புழிஞ்சு விடலாம், இல்லைன்னா வேண்டாம். காடை முட்டை மிளகு வறுவல் தயார். சாப்பிடலாம்.